ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம ஊரில் சாதாரணமாக கோஸுன்னு சொல்கிறதுக்கு ஆங்கிலத்தில் காலிஃப்ளவர்னு பேர். வெள்ளை ரோஜாப்பூ மாதிரி இருக்கும் இந்த காய்கறி. சப்பாத்திக்கு சைடிஷாக, பிரியாணியில், கோபி 65ல், கோபி மஞ்சூரியனில் எல்லாம் சுவையாக வரும். ஆனால் இதில் இருக்கிற ஆரோக்கிய நன்மைகள் யாருக்காச்சும் தெரியுமா? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்போஹைட்ரேட் குறைந்த உணவுகளில் காலிஃப்ளவரும் ஒன்று. ஒரு கப் காலிஃப்ளவரில் எண்ணற்ற ஊட்டச்சத்துக்கள் உள்ளன. இதில் 5 கிராம் மட்டுமே கார்போஹைட்ரேட் உள்ளது. 30 கலோரிகள் மட்டுமே கொண்டது. கார்போஹைட்ரேட் குறைவான உணவு உட்கொள்ளும் வேண்டும் என்று எண்ணுபவர்கள் இதை எடுத்துக்கொள்வது நல்லது. காலிஃப்ளவரில் வயோதிகத்தை குறைக்கும் உட்பொருட்கள் உள்ளது. புற்றுநோய்க்கு எதிரான குணங்கள் மற்றும் வீக்கத்தை எதிரான தன்மைகள் உள்ளன. ஒரு கப் காலிஃப்ளவரில் 2.14 கிராம் நார்ச்சத்துக்கள் உள்ளன. இது உங்கள் எடையை மேலாண்மை செய்ய உதவும். நார்ச்சத்துக்களை உணவில் எடுத்துக்கொள்ளும் போது அது உங்களுக்கு நீண்ட நேரம் வயிறு நிறைந்த உணர்வை தரும். உங்களை வேறு எதுவும் உட்கொள்ள முடியாமல் செய்துவிடுகிறது. இதில் 3.5 அவுன்ஸ் தண்ணீரும் உள்ளது. உங்களுக்கு வயிறு நிறைந்த உணர்வையும் தருகிறது. நாள்பட்ட புற்றுநோய், இதய நோய் ஏற்படாமல் தடுக்கிறது என ஆய்வுகள் உறுதிப்படுத்துகிறது. இதில் உள்ள இயற்கை குணங்கள் இரத்த நாளங்களை பாதுகாக்கின்றன. அது வீக்கத்தை குறைத்து இதய நோய் ஆபத்தை தடுக்கிறது. காலிஃப்ளவரை அதிகம் உட்கொள்ளும் போது தமனிகள் தடிப்பது குறையும் என ஆய்வுகள் நிரூபித்துள்ளன. இது குடல் புற்றுநோயை தடுக்கும். அது வளர்வதை குறைக்கிறது. நீங்கள் கார்போஹைட்ரேட்டுகள் குறைவான உணவை உட்கொள்கிறீர்கள் என்றால் அதற்கு காலிஃப்ளவர் ஒரு சிறந்த தேர்வு. சாதத்துக்கு பதில் காலிஃப்ளவரை நீங்கள் உட்கொள்ளும் போது அது உங்களுக்கு கலோரிகள் மற்றும் கார்போஹைட்ரேட் உட்கொள்ளும் அளவை குறைக்கிறது. நீங்கள் தேவையான அளவும் சாப்பிட்டுக் கொள்ளலாம். 3/4 கப் காலிஃப்ளவரில் 15 கலோரிகள், 3 கிராம் கார்போஹைட்ரேட் உள்ளது. அதே அளவு வெள்ளை அரிசி சோற்றில் 128 கலோரிகள் மற்றும் 53.2 கிராம் கார்போஹைட்ரேட் உள்ளதால் இது அரிசி உணவுக்கு சிறந்த மாற்று. ஒரு நாளைக்கு தேவையான வைட்டமின் சியில் 75% ஒரு கப் காலிஃப்ளவரில் உள்ளது. டிஎன்ஏவை சரி செய்ய வைட்டமின் சி தேவை. கொலோஜன் உற்பத்திக்கும், இரத்த சிவப்பணுக்கள் மற்றும் செரோட்டினின் அளவு அதிகரிக்கவும் உதவும். வைட்டமின் சி நோய் எதிர்ப்பு மண்டலம் வலிவடைய செய்கிறது. கொலைன் மற்றும் வைட்டமின் கே சத்துக்களும் அதிகம் உள்ளது. அன்றாட தேவையில் இவை இரண்டையும் முறையே 10% மற்றும் 20% வழங்குகிறது. வைட்டமின் கே எலும்பு ஆரோக்கியத்துக்கு உதவுகிறது. இதை அதிகம் எடுத்துக்கொள்ளும் போது எலும்பு முறிவு குறைகிறது. கோலைன் உறக்கம், நினைவாற்றல், கற்றல் மற்றும் தசைகளின் இயக்கம் ஆகியவற்றுக்கு உதவுகிறது. இதில் வைட்டமின் பி, மெக்னீசியம், மாங்கனீஸ், பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் ஆகிய சத்துக்களும் உள்ளன. நாளொன்றுக்கு 25 கிராம் நார்ச்சத்துக்களை பெண்களும் 38 கிராம் ஆண்களும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஊட்டச்சத்து நிபுணர்கள் அறிவுறுத்துகின்றனர். ஆனால் பெரும்பாலானோர்கள் அந்தளவு எடுத்துக்கொள்வதில்லை. எனவே காலிஃப்ளவர் மற்றும் மற்ற காய்கறிகள் சாப்பிடுவது உங்களின் நார்ச்சத்துக்கள் உட்கொள்ளும் அளவை அதிகரிக்கும். காலிஃப்ளவரில் உள்ள நல்ல பாக்டீரியாக்கள் உங்கள் குடலில் உள்ள வீக்கத்தை குறைக்கிறது. குடலை நன்றாக இயங்க வைக்கிறது. காலிஃப்ளவரில் உள்ள சல்ஃபோராஃபேன் என்ற இயற்கை உட்பொருள் உங்கள் உடலில் கழிவுகளை குறைத்து வீக்கத்தை தடித்து டிஎன்ஏவை காக்கிறது. இந்த உட்பொருள் மூளையை காத்து வயோதிகத்தை தாமதப்படுத்தி நினைவாற்றல் இழப்பை குறைப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. காலிஃப்ளவரில் உள்ள உட்பொருட்கள் வீக்கத்தை குறைக்கிறது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் உள்ளது. அது ஆக்சிடேட்டிவ் அழுத்தத்தை போக்குகிறது. செல்களை அழிக்கும் ஃப்ரீ ரேடிக்கல்களின் உற்பத்தி அதிகரித்தால் ஆக்சிடேட்டிவ் அழுத்தமும் அதிகரிக்கும். இது இளமையிலேயே முதுமை தோற்றத்தை ஏற்படுத்தும். அதை காலிஃப்ளவர் குறைக்கிறது. உடலில் உள்ள நச்சுக்களை நீக்குவது உடலுக்கு நல்லது. காலிஃப்ளவர் சாப்பிடுவது உங்கள் உடல் இயற்கையில் கழிவு நீக்கம் செய்ய உதவுகிறது. இதில் உடலில் கழிவுகளை அகற்றும் என்சைம்களும் உள்ளன. அவை உடலுக்கு உள்ள அழுக்கை சேர்த்து ஒன்றாக்கி வெளியேற்றி உங்கள் உடலை காக்கிறது. ஒரு கப் காலிஃப்ளவரில் கலோரிகள் 26.8, கொழுப்பு 0.3 கிராம், சோடியம் 3.2 கிராம், கார்போஹைட்ரேட்டுகள் 5.32 கிராம், நார்ச்சத்துக்கள் 2.14 கிராம், புரதச்சத்துக்கள் 2.0 கிராம், சர்க்கரை 0 கிராம் உள்ளது. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நார்ச்சத்து சல்ஃபர் அதிகம் இருக்கிறதால வாயு, ப்ளோட்டிங் பிரச்சனை ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. தைராய்டு பிரச்சனை உள்ளவர்கள் அதிகம் சாப்பிடக்கூடாது. சிலருக்கு அலர்ஜி ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. அப்புறம் என்னங்க, காலிஃப்ளவர் ஒரு அற்புதமான காய்கறி. ஆனால் அளவுக்கு மீறி சாப்பிடாதீங்க. உடல்நிலை பார்க்க சாப்பிடுங்க. ஆரோக்கியம் நம்ம கையில் இருக்குது. அறிவு தான் ஆயுதம். உங்கள் வீட்டிலேயே கொசு இருந்தால்
உங்கள் வீட்டில் காலிஃப்ளவர் இருந்தால் அதுதான் இன்றைக்கி உங்கள் ஆரோக்கியத்தோட முக்கியமான ஒரு மருந்தாக கருதப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை.